என்னுடைய அகவை 60 ஒட்டி மணிவிழா என்னும் பெயரில் தமிழகத்தில் இயக்கத் தோழர்கள் ஆங்காங்கே ஏராளமான நிகழ்வுகளை முன்னெடுத்தார்கள். 60 முடிந்து இப்போது 63 முடிந்துவிட்டது. 63 வயதை நிறைவு செய்த நிலையில் உங்கள் முன்னால் மணிவிழா கொண்டாடுகிற நிகழ்வில் நிற்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கூட 63வது வயதில் தான் மணிவிழாவே நடந்திருக்கிறது. உரிய காலத்தில் அந்த 60வது வயது நிறைவடைகிற நேரத்தில் அவருக்கு அந்த விழா ஒருங்கிணைக்கப்படவில்லை என்று வரலாற்று குறிப்புகளில் இருந்து அறிய முடிகிறது. ஆகவே லண்டன் மாநகரத்தில் இப்படி ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து நீங்கள் எல்லாம் என்னை வாழ்த்தி ஊக்கப்படுத்தி உரையாற்றியதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றென்றும் இருப்பேன் என்ற உறுதியை என்னுடைய மணிவிழாவை ஒட்டி இந்த மாபெரும் கனவு திட்டம் அறிவிக்கப்பட்டது என்று இங்கே பேசிய அனைவரும் சன்னா உட்பட எடுத்துரைத்தார்கள். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூல்கள் இந்திய அரசாங்கத்தால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அதனை பொருள் வாரியாக அல்லது தலைப்பு வாரியாக முறைப்படுத்த வேண்டும். அம்பேத்கரின் கடித பரிமாற்றங்கள் தொடர்பான எல்லாவற்றையும் நாம் படித்துவிட முடியும். இதற்கு முன்பு சில கடிதங்கள் ஒரு தொகுதியிலே இருக்கும், சில கடித பரிமாற்றங்கள் இன்னொரு தொகுதியிலே இருக்கும். அது குரோனாலஜிக்கலாக ஆண்டு கால வரிசைப்படி அவர்கள் பதிப்பித்திருப்பார்கள். ஆனால் அவை அனைத்தையும் ஒரே தொகுதியிலே நம்மால் படிக்க முடியுமா என்றால் படிக்க முடியாது. சில புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும், சில புத்தகங்கள் கிடைக்காது. எனவே அவற்றை முழுமையாக படிக்க முடியாது. தொகுதி 10 வட்டமேசை மாநாடுகள் மற்றும் அரசமைப்பு சட்ட சீரமைப்பு கூட்டுக்குழு அமர்வுகளில் டாக்டர் அம்பேத்கர். லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடு 3 மாநாடுகள் நடந்தன. 30, 31, 32, 1930, 1931, 1932 என்று தொடர்ச்சியாக ரவுண்ட் டேபிள் கான்பரன்சஸ். சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியல் உரிமைகள் குறித்து விரிவாக கலந்தாய்வு செய்வதற்காக அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், இந்தியாவில் உள்ள முன்னணி தலைவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், மகாத்மா காந்தியடிகள் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் வட்டமேசை மாநாடு குறித்து நமக்கு தகவல்கள், தரவுகள், புள்ளி விவரங்கள் கிடைக்கின்றன. இப்போது இந்த தொகுதியை எடுத்துக்கொண்டால் 10வது தொகுதியிலே வட்டமேசை மாநாடுகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இதிலேயே படித்துவிட முடியும். இதுதான் அவருடைய சிந்தனை, முயற்சி. அதை என்னிடத்திலே அவர் வந்து சொன்னதும் இது சரியான முயற்சி, நல்ல முயற்சி என்று அவரை ஊக்கப்படுத்திய நேரத்தில் நான் ஒரு புதிய ஆலோசனை அவருக்கு வழங்கினேன். இந்த புத்தகங்களை எல்லாம் அச்சிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டபோது, இந்த புத்தகங்களை முன் வெளியீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சமூகத்தை சார்ந்த ஏராளமானவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்தொகையை செலுத்தி பதிவு செய்து கொண்டால் அந்த பதிவின் அடிப்படையில் நாம் அந்த நிதியை பெற்று புத்தகத்தையும் அச்சிட்டு விடலாம், ஒவ்வொருவருக்கும் அந்த புத்தகத்தை கொடுக்கலாம். வீடு வீடாக அந்த புத்தகம் போய் சேரும், ஒரு ஊருக்கு ஒரு நபருக்காவது போய் சேரும். அவர்கள் மற்றவர்களுக்காகவும் அந்த புத்தகத்தை வாங்கி தரலாம் என்ற ஆலோசனையை சொன்னபோது
இந்த புத்தகத்தை வாங்கி வீட்டிலே வைத்தால் யாரும் படிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு படிப்பகத்தை நாம் உருவாக்குவோம். அந்த படிப்பகத்தில் இந்த 50 தொகுதிகளையும் வைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். அந்த படிப்பகத்தை கட்டுவதற்கான முயற்சியை படித்தவர்கள், பொருளீட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் முயற்சி செய்தால் மிக குறைந்த செலவிலே 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சிறிய படிப்பகத்தை, அம்பேத்கர் படிப்பகத்தை கட்டி தர முடியும். அதை ஒரு நிறுவனமாக நாம் மாற்றிவிட முடியும். எனவே ஒரு 6000 கிராமங்களில் இந்த முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 12,800 ஊராட்சிகள் இருக்கின்றன. அந்த ஊராட்சிகளில் அனைத்திலும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற கிராமங்கள் அதிலே பாதி. ஒரு ஊர்னா 2 இருக்கும். ஊர், தெரு, சேரி. ஊர் தெருவில் இன்னும் அம்பேத்கரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் தான் அம்பேத்கரை ஒரு அறிவுஜீவியாக இன்றைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அவரை ஒரு தலித், ஒரு தீண்டப்படாதவர், தீண்டப்படாத சாதிகளுக்கான ஒரு தலைவர், ஒரு சாதியவாதி என்கிற பார்வையைத்தான் இன்றைக்கும் 98%, 99% தலித் அல்லாதவர் மத்தியிலே இருக்கிறது இந்தியா முழுக்க. அவரை ஒரு தலைவராகவும் அங்கீகரிப்பதில்லை, அவரை ஒரு அறிஞராகவும் பேரறிஞராகவும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவரை படிக்காமலேயே அவருக்கு எதிரான வெறுப்பை உமிழ்கிறார்கள். அவருடைய படத்தை பார்த்தால் சாணி எடுத்து அடிக்கிறார்கள், சிலையை பார்த்தால் உடைத்து சேதப்படுத்துகிறார்கள், செருப்பு மாலை போடுகிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிறது. அவருடைய அறிவு என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு கூட சிறு முயற்சியும் மேற்கொள்ளாமல் அவரை ஒரு சாதியவாதியாக மட்டுமே பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த சூழலில் அனைத்து ஊராட்சிகளிலும் இதை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் படிப்பகங்களை உருவாக்கி அந்த படிப்பகங்களில் அம்பேத்கருடைய நூல்கள் மட்டுமில்லாமல் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூல்களையும், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிந்தனைகளையும் புத்தகங்களாக நாம் கொண்டு போய் வைக்க முயற்சிக்க வேண்டும். ஆகவே 6000 கிராமங்களில் ஒரு கிராமத்திற்கு ஒரு படிப்பகம் என்று உருவாக்கி அந்த படிப்பகங்களில் இந்த புத்தகங்களை கொண்டு போய் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகிய அந்த மாமனிதர்களின் சிந்தனைகள் அடங்கிய நூல்களை கொண்டு போய் நாம் வைத்தால் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அதை படிக்கிறார்களோ இல்லையோ அந்த படங்களை முதலில் அவர்கள் பார்க்கட்டும். இவர்தான் பெரியார், இவர்தான் அம்பேத்கர், இவர்தான் மார்க்ஸ் என்று அந்த படிப்பகத்திற்குள்ளே உட்கார்ந்த அந்த புத்தகங்களை அவர்கள் புரட்டி பார்க்கட்டும். அந்த பெயர்களை அவர்கள் நாவால் உச்சரிக்கட்டும். அவர்கள் பள்ளி பருவத்தை தாண்டிய பிறகு கல்லூரி பருவத்திற்கு போகிற போது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிற போது மீண்டும் படிப்பதும் என்னுடைய கனவாக நான் அவர்களுக்கு உடனடியாக அவரும் சிலாகித்து போனார். கட்டாயம் இதை செய்வோம் அண்ணா என்று சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை விறுவிறுப்பாக நாங்கள் மேற்கொண்டோம். வழக்கம் போல சுமைகளால், பல்வேறு அரசியல் கடமைகளால் அந்த பணிகளை அவர் மட்டுமே செய்ய நேர்ந்தது. என்னை போன்றவர்களால் அதிலே கவனம் செலுத்த இயலவில்லை. என்னுடைய ஊரில், பிறந்த ஊரில் ஒரு கட்டிடத்தை நாங்கள் அரசு கட்டிடமாக கட்டி முடித்திருக்கிறோம். அதை பராமரித்து இப்போது அம்பேத்கர் படிப்பகமாக மாற்றுவதற்கு நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே இருக்கிற அந்த படிப்பகத்தை இந்த 6000 படிப்பகங்களில் முதல் படிப்பகமாக அறிவிக்க எண்ணியிருக்கிறேன். இந்த புத்தகங்களை கொண்டு போய் அங்கே வைக்க எண்ணியிருக்கிறேன். பெரியாரின் தொகுதிகளையும் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் தொகுதிகளையும் அந்த படிப்பகத்திலே வைப்பதுதான் என்னுடைய கனவு திட்டம். ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம்,
ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் இந்த முழக்கத்தை நான் தான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்ற ஒரு புதிய சொல்லாடலை நான் அறிமுகப்படுத்தினேன். 1990 மதுரையிலே நான் தங்கியிருந்து அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த காலத்தில் மாநகரத்திற்குள்ளே 3 இடங்களில் அம்பேத்கர் படிப்பகத்தை நான் உருவாக்கினேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆதிக்க சக்திகள் கைப்பற்றி அதை அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருந்த தகவல் எனக்கு கிடைத்த போது அந்த இளைஞர்களை திரட்டி அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த இடத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, இதை நீ காலி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி காவல்துறையின் ஒத்துழைப்போடு போராட்டங்களையும் முன்னெடுத்து கரும்பாலை என்கிற பகுதியிலே 25 ஆண்டுகளாக இன்னொருவரின் ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்தை மீட்டு அங்கே அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் என்று அம்பேத்கர் படிப்பகம். நான் தங்கியிருந்த தல்லாகுளத்திலே காலியாக கிடந்த ஒரு இடத்திலே நான் அரசு ஊழியராக இருந்த காரணத்தினால் கொஞ்சம் முதலீட்டை போட்டு சிலரின் ஆதரவை பெற்று ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்தேன். அதற்கு பெயர் அம்பேத்கர் படிப்பகம், அம்பேத்கர் படிப்பகம். அதே போல மதுரையிலே எஸ்எம்பி காலனி என்கிற இடத்திலே இன்னொரு சமூகத்தை சார்ந்தவரின் ஆக்கிரமிப்பில் இருந்த இடத்தை மீட்டு அங்கே அம்பேத்கர் படிப்பகத்தை கட்டிடமாக கட்டி முடித்திருக்கிறோம். அதே போல மதுரையிலே மஞ்சள்மேடு என்கிற பகுதியிலே ஒரு தனிநபர், தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த குடியிருப்போடு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த பொது இடத்தை ஆக்கிரமித்திருந்தால் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதை மீட்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு நான் அந்த கிராமத்திற்கு போன பிறகு இந்த இடத்தை உங்களிடம் தானே, இதை மீட்க வேண்டாமா என்று கேட்ட பிறகு அவரை அங்கிருந்து விரட்டிவிட்டு அந்த இடத்தை மீட்டு மஞ்சள்மேடு காலனிலே இன்றைக்கு ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இயங்குகிறது. இதெல்லாம் 90களின் தொடக்கத்தில் 90, 91, 92 இந்த காலகட்டத்திலே. அப்போது நான் எழுதிய முழக்கம் தான் விளங்க வைப்போம், விளங்கறுப்போம். மற்றவங்களுக்கு புரிய வச்சு அதன் மூலமா நம்ம கைவிளங்க இருப்போம். அவன் விளங்காம தானே கிடக்கிறான். அம்பேத்கர் யாருன்னு அவனுக்கு தெரியல, பெரியார் யாருன்னு தெரியல, சாதியை பற்றி எதுவும் தெரியல, சாதியை ஒழிக்கணுமா வேண்டாமா, சாதி பெருமை பேசணுமா வேண்டாமா, சாதி பெருமை பேசுறது சரியா இல்லையா, எதுவும் அவனுக்கு தெரியல. எனவே விளங்க வைப்போம், அதன் மூலம் விளங்கறுப்போம். அவனை நீ ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க எந்த ரெவல்யூஷன் பண்ண முடியாது. மக்களை புரிய செய்யாமல், புரிய வைக்காமல், அரசியல் படுத்தாமல், பொலிட்டிசைசிங் த பீப்புள், அதுதான் ரொம்ப முக்கியம். அமைப்பாய் திரள்வோம் எதுக்கு சொல்றோம்னா, ஃபார் வாட், எதுக்கு நம்ம அமைப்பாய் திரளணும்? பொலிட்டிசைசிங் த பீப்புள், அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்துவதுனா என்ன? மார்க்சியத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும், பெரியாரியத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சியம் ஒண்ணு இருக்கு, பெரியாரியம் ஒண்ணு இருக்கா? சில பேர் கேள்வி எழுப்பாங்க. மார்க்சியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவத்திற்கான பின்னணி இருக்கிறது. அம்பேத்கரியம் அப்படிங்கிறது ஒரு தத்துவமா மார்க்சியத்தை போல என்று ஒரு கேள்வி வரலாம். அதை ஒரு தத்துவமாக வடிவமைப்பதற்கு அல்லது விளக்குவதற்கு நமக்கு இன்றைக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அம்பேத்கரியம் என்கிற தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் அது இன்றைக்கு இந்தியாவை ஆட்டி படைக்கிறது. இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிற விவாதங்கள் என்பது அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கும் அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு எதிரான சிந்தனைகளுக்கும் நடக்கிற யுத்தம் தான். ஏன் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு? அது வெறும் ஓட் பாலிடிக்ஸ் கிடையாது, அது ஒரு பிலாசபி, அது வெறும் சட்டம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது வெறும் சட்டம் கிடையாது. சட்டமா இருந்திருந்தா அதுக்கு ஆக்ட்னு வந்திருக்கும் பேரு, அல்லது கோடுன்னு வந்திருக்கும், அல்லது லான்னு வந்திருக்கும், ஃபேமிலி லா.
இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சட்டங்களுக்கு அதான் பேர். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னா பொருள். இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் அர்த்தம், அது ஒரு பிலாசபின்னு அர்த்தம், அது ஒரு டாக்டரின் அப்படின்னு அர்த்தம், அது ஒரு பிரின்சிபிள் அப்படின்னு அர்த்தம், அது ஒரு பாலிசி அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டே போலாம். இந்தியாவை கட்டமைத்தல்னா ஏற்கனவே இந்தியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப புதிதாக கட்டமைக்க போறோம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற இந்தியா கூடாது, அதை தகர்க்கணும்னு அர்த்தம். பழைய இந்தியா நாம் விரும்புகிற ஜனநாயக இந்தியாவாக இல்லை, சகோதரத்துவம் இருக்கிற இந்தியாவாக இல்லை, சுதந்திரம் இருக்கிற இந்தியாவாக இல்லை, சமத்துவம் நிலவுகிற இந்தியாவாக இல்லை. எனவே புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை கொண்டதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது தெரியாமல் உள்ளது. அதுதான் கொள்கை, அதுதான் கோட்பாடு, அதுதான் தத்துவம். அம்பேத்கரியம் என்றால் என்ன? அம்பேத்கரியம் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இன்னும் விரிவா சொன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் அம்பேத்கரிசம். இதை ஒருவன் புரிந்து கொள்ளுகிற போதுதான் அவன் அரசியல்படுத்தப்பட்டவனாக பரிணாமம் அடைந்திருக்கிறான் என்று பொருள். இப்போ சுதந்திரம் இருக்கா? இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்தியாவில் நீதி இருக்கா? இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்தியாவில் ஈக்குவாலிட்டி இருக்கா? ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சகோதரத்துவம் இருக்கிறதா? இல்ல. இது மிகப்பெரிய கோட்பாடு, விவாதிக்க வேண்டிய. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் கிறிஸ்டியானிட்டி சொல்றது. பாய் அப்படின்னு சொன்னா சகோதரன் தான் பொருள். இஸ்லாம் பாய் தான் சொல்லுது. பாய்னா முஸ்லீம் அர்த்தம் இல்ல, சகோதரன் அர்த்தம். ஆனால் நீ யார் என்ன அண்ணன் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலீஜன் தான் இந்தியாவில் இருக்குது. உனக்கு எனக்கு என்ன உறவு? நீ யாரா என்ன அண்ணன் சொல்ற? உனக்கு எனக்கு என்ன என்ன பிரதர்ஹுட் இருக்கு, என்ன சிஸ்டர்ஹுட் இருக்கு? என் சாதிக்கார என்ன அண்ணன் சொல்லலாம். நீ யார்? எந்த சாதி? உலகத்திலேயே ஒரு மதத்தில் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு எதிரான கான்செப்ட் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் போற்றுகிற இந்தியாவில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மதம் தான். சாதி அடிப்படையில் தான் உறவை தீர்மானிக்கணும், சாதி அடிப்படையில் தான் தொழிலை தீர்மானிக்கணும், சாதி அடிப்படையில் தான் திருமணத்தை தீர்மானிக்கணும், சாதி அடிப்படையில் தான் பொருளாதார உற்பத்தி முறை. இந்த சாதி செருப்பு தைக்கணும், இந்த சாதி கக்கூஸ் கழுவணும், இந்த சாதி விவசாயம் செய்யணும், இந்த சாதி நிலம் வைத்திருக்க வேண்டும், இந்த சாதி நிலம் வைத்திருக்க கூடாது, இந்த சாதி இந்த உடையை உடுத்த வேண்டும், இந்த சாதி இந்த உடையை உடுத்தக்கூடாது, இந்த சாதி நகை அணிய வேண்டும், இந்த சாதி இந்த நகையை அணியக்கூடாது, இந்த சாதி இந்த உணவை உண்ண வேண்டும், இந்த சாதி இந்த உணவை உண்ணக்கூடாது. உலகத்தில் எந்த மதத்திலும் இப்படி ஒரு வரையறை கிடையாது. இதுதான் சகோதரத்துவத்திற்கு எதிரானது. அதை மறுதலித்து ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தத்துவத்தை முன்மொழிந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் அம்பேத்கர். ஒரு சொல்ல சொன்னா சாதி ஒழிப்பு, அதான் அம்பேத்கரியம். பெரியாரியம் அதேதான், மாற்றி சொன்னா சனாதன ஒழிப்புன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொன்னா பார்ப்பனிய எதிர்ப்புன்னு சொல்லலாம். மார்க்சியம் பாட்டாளி வர்க்க விடுதலை, அவ்வளவுதான். மார்க்சியம் என்ன? நிறைய சொல்லலாம். வரலாற்று பொருள் முதல்வாதம் மார்க்சியம், இயங்கியல் பொருள் முதல்வாதம் மார்க்சியம். ஆனா ஒரு சொல்ல சொல்லலாம், பாட்டாளி வர்க்க விடுதலை மார்க்சியம்.
இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்குகிற போதுதான் நம்மை ஏய்க்கிறவர்கள் யார், ஒடுக்குகிறவர்கள் யார், சுரண்டுகிறவர்கள் யார், பகைவர்கள் யார், நண்பர்கள் யார், இதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க நட்பு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? திருமாவளவன் வந்திருக்கிறானா அப்படின்னா அது அவங்க ஆட்கள் தான் போய் பார்ப்பாங்க, இங்க யாரு தலித்தா இருக்கிறாங்க அப்படின்னு. அதை தாண்டி பெரியார் கருத்துக்களை உள்வானம் வந்து பார்ப்பாங்க. வேற யார் வருவா? வேற யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரல? இதுதான் இந்த சமூகத்தின் நீண்ட நெடிய சாபக்கேடு. நீண்ட நெடிய சாபக்கேடு. ஈழ விடுதலை வெல்ல முடியாததற்கு பல காரணிகள் இருக்கலாம், இதுவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. யாரும் மறுக்க முடியாது. தமிழர்கள் ஒன்றிணைய முடியாமல், தமிழர்கள் மட்டும் இல்ல, பாட்டாளிகளாகவும் இவர்களை இணைக்க முடியாது, தமிழர்களாகவும் இணைக்க முடியாது, இந்துக்களாகவும் இணைக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இந்துக்களாக இந்து உணர்வை ஊட்டி இணைக்க முடியாததால் தான் முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க. சங்க பரிவாரங்க, பாரு அவன் முஸ்லீம் மதம் மாத்துறான், கிறிஸ்டியன் பாரு இவன் மதம் மாத்துறான், இவன் வந்து பைபிள போய் கொடுக்குறான், இவன் வந்து குர்ஆன கொடுக்குறான், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நாடு இப்படியே போனா முஸ்லீம் நாடா போயிடும், இந்த நாடை இப்படியே விட்டா கிறிஸ்தவ நாடா போயிடும், இப்படி சொல்லித்தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடிகிறது. தமிழர்களாக இவர்களை ஒருங்கிணைக்க முடியாமல் இருப்பதற்கு தடை எது என்றால் சாதிய அமைப்பு முறைதான். பாட்டாளிகளாக இவர்களை ஒருங்கிணைக்க முடியாமல் இருப்பதற்கு சாதி அமைப்பு முறைதான். ரஷ்யாவோட ஒருங்கிணைக்க முடிஞ்சது, புரட்சி நடந்தது, அதுக்கு பிறகு தோற்று போனது வேறு. சீனாவில் முடிஞ்சது, பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்க முடிந்தது, அவர்கள் புரட்சியும் செய்தார்கள், மக்கள் சீனம் அமைத்தார்கள். வியட்நாம்ல சாத்தியமாச்சு. அதை போல பல கம்யூனிஸ்ட் நாடுகள் நம் கண் முன்னாலேயே உருவாகி இருக்கின்றன, ஆட்சியில் நடக்கின்றன. ஏன் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளால் பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லை? பாட்டாளி வர்க்கத்தை அழிக்கும் போது கூட வெண்மணி படுகொலையில கூலி உயர்வு கேட்டது வெறும் தலித்துகள் மட்டும் கேட்கல, எல்லா சாதியிலும் பாட்டாளிகள் இருக்கிறார். ஏழை இருக்கிறான், நிலம் இல்லாமல் இருக்கிறான், வேலை செய்யறவங்க இருக்கிறான், கூலி தொழிலாளி இருக்கிறான், எல்லாருக்கும் தான் கேட்கிறான். ஆனால் கொல்லப்பட்ட 44 பேருமே தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற தலித்துகள் மட்டும்தான். அது எப்படி நிகழ்ந்தது? ஏன் அதுல ஒரே ஒரு தலித் அல்லாதவன் கூட கொல்லப்படவில்லை? ஊஞ்சலையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய 5 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலவளவில 7 பேர் வெறும் அரசாங்கத்தினுடைய குத்தகை நிலத்தை ஊராட்சி மன்ற தலைவருக்கு தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஒரே காரணம், அரசு ஒதுக்கிய தொகுதியில போட்டியிட்டான் என்பதற்காக கொல்லப்பட்டான். இந்தியாவுக்கு இது இருக்கிறது. கலப்பு சாதி திருமணம், சாதி கலப்பு திருமணம் எல்லா சாதியிலும் நடக்குது. ஆனா தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் திருமணம் நடந்தால் மட்டும் தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது அந்த பெண் கொல்லப்படுகிறார். ஆணர் கில்லிங், அதான் நம்ம ஆணவ கொலைகிறோம். இப்போ காஸ்ட் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்டராக இங்கே இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் தோன்றிய எந்த தலைவரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்து அதை ஒரு நூலாக தன்னுடைய 27 வயதிலேயே பதிப்பித்தவர், எழுதி முடித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அது என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு. காந்தியடிகளுக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை, பண்டித ஜவஹர்லால் நேருக்கு இந்த சிந்தனை தோன்றவில்லை, பால கங்காதர திலகருக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை, சர்தார் பட்டேலுக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை, வீர சாவர்கருக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை, கோல்வாக்கருக்கு அந்த சிந்தனை தோன்றவில்லை. அம்பேத்கரை போல சமகாலத்தில் வாழ்ந்த எந்த தலைவரும் சாதியை பற்றி விரிவாக ஆய்வும் இல்லை, படிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை
ஒரு கோட்பாடாக முன்மொழிந்த முதல் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லல, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னா வேரோடும் நேரடி மண்ணோடும் பெயர் தெரிய வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும். அந்த சொல்லுக்கு மட்டும்தான் அந்த பொருள். அது எந்த காலத்திலும் அதனுடைய அடிச்சுவடியே இல்லாத அளவுக்கு அதை அழித்தொழிக்க வேண்டும். அனிகிலேஷன், எலிமினேஷன் கூட சொல்லலாம், எராடிகேஷன் சொல்லலாம், டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கூட ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஆனால் அம்பேத்கர் சொன்னார் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இதை ஒரு தலைவர் கூட இந்தியாவிலே வழிமொழியவில்லை. சாதி ஒழிப்பை ஒரு கோட்பாடாக இதுவரையில் யாரும் முன்மொழியவில்லை. ஏன் அவர் சொன்னார்னா, சாதியால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமல்ல. மனுஸ்மிருதியிலே 2 வர்ணம் தான் ஒத்துக்கிறான். நான் கூட 4 வர்ணம் சொல்றோம், சதுர்வர்ணம் அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. அதை நானே உருவாக்கினேன் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆனா பிராமணர்களை பொறுத்தவரை 2 வர்ணம் தான், ஒன்னு பிராமின், இன்னொன்னு சூத்ரா. இப்ப சத்திரியன் என்னாச்சு, பரசுராமர் அழிச்சுட்டாரு எல்லாத்தையும். அவங்களுடைய புராணத்தில் இருக்கு. பரசுராமர் சத்திரியர்கள் அனைவரையும் சிசுக்கள் உட்பட பிற்காலத்தில் எந்த ஒரு சத்திரியனும் தோன்றாத வகையில அழித்தொழித்தார் அப்படிங்கறதுதான் புராணம். வைசியர் அப்படின்னு ஒரு சமூகமே இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு ஆயிர வைசியர், ஆரிய வைசியர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. காந்தியடிகளே ஒரு வைசிய சமூகத்தை சார்ந்தவர், வர்ணத்தை சார்ந்தவர் தான் கருத்து. அந்த வர்ணத்தை சார்ந்தவர் தான் மோடி. வைசிய வர்ணம், அவர் சத்திரியர் கிடையாது, அவர் பிராமணர் கிடையாது, அவர் சூத்திரர் கிடையாது. அப்ப இந்தியாவுக்குள்ள சூத்திரர்களை தவிர மற்ற எல்லாருமே தங்களை மேல் சாதின்னு கருதுறாங்க. பார்ப்பனர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை தவிர மற்ற எல்லோருமே சூத்திரர்கள் நினைக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் இருக்கு. இதை முதலில் கண்டுணர்ந்து சொன்னவர் முதல் நபர் புரட்சியாளர் அம்பேத்கர், அடுத்த தலைவர் தந்தை பெரியார். அப்போ இந்த தத்துவம், இந்த கருத்தியல் மக்களிடத்தில் போய் சேரணும். அம்பேத்கரை படிக்கணும். அவர் அளவுக்கு ஒரு ஒரேஷியஸ் லீடர் உலகத்திலே 2 பேர் தான். ஒருத்தர் காரல் மார்க்ஸ், இன்னொருத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர். இது நம்ம பெருமைக்காக சொல்ல, இதுதான் உலக உண்மை, உலக நாடுகள் ஒத்துக்கொண்ட உண்மை. அதனாலதான் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அந்த 2 பேருக்கு மட்டும் படம் திறந்து வச்சிருக்காங்க. அந்த லைப்ரரியை முழுமையா படிச்சவங்க யாருன்னு. அவர் எழுதுனது மராத்தியில எழுதுனது எவ்வளவோ அது இன்னும் மொழிபெயர்க்கப்படல. ஆங்கிலத்தில் எழுதுனது மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டதா சொல்றாங்க. இந்தியாவில் ஒரு தலைவனின் பேச்சையும் எழுத்தையும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று அரசே முடிவெடுத்தது என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ணதுக்கு அவர் பல காரணம் சொன்னார். அது ரொம்ப முக்கியமான காரணம், நான் ஒரு எக்கனாமிஸ்ட், நாடறிந்த எக்கனாமிஸ்ட். அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கினப்ப சொன்னார், எனக்கு கிடைத்த நோபல் பரிசை நான் அம்பேத்கருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய ஆசான் அப்படின்னு சொன்னார். அம்பேத்கர், அமர்த்தியா சென் தலித் கிடையாது. ஒரு எக்கனாமிஸ்ட் தான் ஒரு எக்கனாமிஸ்ட புரிஞ்சு கொள்ள முடியும். நோபல் பரிசு கிடைத்த போது அமர்த்தியா சென் சொன்ன வார்த்தை, எனக்கு கிடைத்த இந்த பரிசை நான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு காணிக்கை செய்கிறேன், அவர்தான் என்னுடைய கொள்கை ஆசான் சொன்னார். தி ப்ராப்ளம் ஆஃப் ரூபீஸ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார் அம்பேத்கர். 30 வயசுக்குள்ள எழுதின நூல் தான் அது. அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருந்த எல்லாரும் அதுதான் எக்கனாமிஸ்ட் அத்தனை பேருக்கு அதுதான் வேத நூல். அவ்வளவு பேரும் படிச்சான். பக்ரானங்கல் திட்டம், அணைக்கட்டு திட்டம், அந்த திட்டத்துக்கான ஆலோசனை சொன்னவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தான். வெறுமனே தண்ணி ஆத்துல கலக்கூடாது, அது வெறும் பாசனத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும், அதுக்கு அந்த அணைக்கட்டு திட்டத்தை உருவாக்கணும், அதுக்கான ஆலோசனை சொன்னவர் அம்பேத்கர். பாகிஸ்தான் நம்மோடு ஒட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாகிஸ்தான் பிரியணும் அப்படின்னு முகமது அலி ஜின்னாவுக்கு முன்னாலே அந்த கருத்தை முன்மொழிந்தவர் அம்பேத்கர். இதை யாரும் பேச மாட்டான். எங்க புத்தகம் இங்க அவர் தொகுத்திருக்காரு பாகிஸ்தான் பிரிவினை.
முகமது அலி ஜின்னா கேட்கறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் பிரிஞ்சு போகணும், அப்படி ஒரு தேசம் உருவாவது தவிர்க்க முடியாதது, அது இங்க இருந்தா இது ஒரு நாடா உருப்படாது, அது பிரியணும், தேசமாக இது உருவாகாது. எந்த துறை எடுத்துட்டாலும் அம்பேத்கர் நீங்க கோட் பண்ண வேண்டியது. நான் பார்லிமெண்ட்ல 3வது முறையாக போயிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் தான் யாரும் வந்து அம்பேத்கர் கோட் பண்றது கிடையாது. வட இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்கள்ல பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 2 பேராவது 3 பேராவது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சேஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். எந்த பில்ல பேசினாலும், எந்த டிபேட்டா இருந்தாலும் அம்பேத்கரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து அவங்க கருத்தை சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய சிந்தனையாளர். இந்த கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நாம் எடுத்துள்ளோம். அம்பேத்கருடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, பெரியார் பேராசிரியர் நித்யானந்தன் சொன்னார், இன்னைக்கு வந்து பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள். அரசியல் புரிதல் உள்ள யாராலும் பெரியாரை கொச்சைப்படுத்த முடியாது. அரசியல் அறியாமை. தமிழ் தேசியத்திற்கு உண்மையான பகை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு பேசுறவங்களோ கன்னட பேசுறவங்களோ தமிழ் தேசியத்துக்கு எதிரிகள் கிடையாது. இது மடைமாற்றம் செய்யற வேலை. பெரியார் வந்து கன்னடம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா அம்பேத்கரை எப்படி சொல்லுவீங்க? மராத்தியர் தான் சொல்லணும். அப்படி பார்த்தா காரல் மார்க்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஜெர்மானியர் தானே சொல்லணும். அவங்க எல்லாம் வந்து அந்த மொழிக்குள்ள இருந்தா சிந்திச்சாங்க. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, காண்பதற்கு ஒரு சுதந்திர உலகம் இருக்கிறது என்று சொன்னார். ஒன்றை இழக்கிறது ஒண்ணுமே கிடையாது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இதுதான் மார்க்சிய சிந்தனை. அவருக்கு வந்து நோ பேரியர், லாங்குவேஜ், நேஷன், காஸ்ட், ரிலீஜன் எதுவுமே அவர் பார்க்கல. நான் கிறிஸ்டியன் அப்படின்னு அவர் பார்க்கல, அல்லது நான் யூதன் அப்படின்னு நான் பார்க்கல, நான் ஜெர்மானியன் அப்படின்னு அவர் பார்க்கல. உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் இருக்கு, உழைக்கும் வர்க்கம் இருக்கிறாங்க. இப்படி உழைக்கிற மக்களுடைய ரத்தம் உறிஞ்சப்படுகிறது. முதலாளி வர்க்கம் இவர்களை கொடுமை செய்கிறார்கள். அந்த தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒரு தேசத்தை நிறுவ வேண்டும், ஆட்சியை நிறுவ வேண்டும். அதுதான் அவருடைய கனவு. பொன்னுலகம் காத்திருக்கிறது, இழப்பதற்கு ஒன்றுமில்லை விலங்குகளை தவிர, கை விலங்குகளை தவிர, காண்பதற்கு ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது. இதானே கார்ல் மார்க்சுடைய கனவு. பியாண்ட் த லிமிட், நோ பேரியர், நோ பவுண்டரிஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்படி 2 வார்த்தையில இப்படி ஒரு கோட்பாட்டை நீங்க சொல்லவே முடியாது. 2 சொற்கள் தான், யாதும் ஊரே. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊரும் என் ஊரு தான். யாவரும் கேளீர், கேளீர், கேளீர் இல்ல கேளீர். எல்லோரும் என் உறவினர் தான். எல்லோரும் என் உறவினர் தான். அப்ப ஏது சாதி, ஏது மதம், ஏது மொழி? நீ மொழின்னு ஒரு அளவு வைக்கும் போது தானே நாம் தமிழன், பெரியார் தமிழன் இல்லைன்னு ஒன்று சிந்திக்க வேண்டிய தேவை வருது. அப்பனா மொழி உணர்வு கூடாதா? மொழி உணர்வு வேணும். நம்முடைய மொழிக்கு இருக்கிற பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், அது வேறு. ஆனால் இன தூய்மைவாதம் பேசுகிற போது அது வெறுப்பு அரசியலாக மாறுகிறது. வெறுப்பு அரசியலாக மாறுகிறது. அண்ணன் பிரபாகரன் தமிழீழ தேசியம் தான் பேசினார், தமிழ் தேசியம் பேசல. 2க்கும் வேறுபாடு. ஏன் யாரும் அவரை தமிழ் தேசிய தலைவர் சொல்றதில்லை? தமிழீழ தேசியம், தமிழீழம் என்கிற தேசம் உருவாக வேண்டும். இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுறோம்னா தமிழ்நாடு என்கிற ஒரு நாடு உருவாக வேண்டுமா இல்லையா? தமிழ்நாடு என்ற ஒரு கோரிக்கை வைத்தால் தானே அது தமிழ்நாட்டுக்கான, தமிழர்களுக்கான, தமிழ் மொழிக்கான ஒரு தேசியமாக வளர முடியும். நீங்க யாராவது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழீழ தேசிய தலைவர். தமிழீழம் என்கிற ஒரு தேசம் உருவாக வேண்டும் அப்படின்னா யார் தமிழீழத்திற்கு எதிரானவர்கள்? டைரக்டா நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அடக்குமுறையாளர்கள், ஒடுக்குமுறையாளர்கள், சிங்களவர்கள்,
அவங்கள எப்படி அவர் சொன்னார்னா மதத்தின் அடிப்படையில மட்டுமே அவர் பிரிச்சு பார்க்கல. சிங்கள பௌத்த பேரினவாதிகள் அப்படிதான் சொன்னார். அதுக்காக தமிழ் இந்து சிறுபான்மையினர் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்லல. அங்க பௌத்தத்துக்கு மாற்றா இங்க இந்துன்னு சொல்லல, அங்க சிங்களத்துக்கு மாற்றா இங்க தமிழ்னு சொல்ற மாதிரி பௌத்தத்துக்கு அவங்க பௌத்தத்தில் இருக்கிறாங்க நாங்க இந்துக்கள், அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க நாங்க சிறுபான்மை அப்படிங்கிற வாதத்தை பிரபாகரன் கொண்டு வரல. அப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லணும்? சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு எதிரி யாரு? தமிழ் இந்து சிறுபான்மையினர் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லல. ஈழத் தமிழர்களுடைய விடுதலையை தமிழீழ தேசிய விடுதலை தான் சொன்னார். தமிழீழ தேசிய விடுதலை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியங்கிற பேரால தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். திமுகவை எதிர்த்துட்டு போங்க, அது ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி. திமுகவை விமர்சனம் பண்ணா அது அவங்க பதில் சொல்லுவாங்க. அது ஒரு அரசியல் கட்சி. ஆளுங்கட்சியா இருந்தா நிச்சயமா விமர்சனத்துக்கு உள்ளாகும், அது தவிர்க்கவே முடியாது. ஆனா பெரியார் திராவிட அரசியலின் மூலதனம். ஆனா ஒரு வரலாற்று உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியாருக்கு முன்னால் திராவிடம் என்கிற சொல்லை அரசியலின் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். யாரும் பேசுறதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகங்கள் படிக்கணும். ஆகவேதான் இந்த மாபெரும் கனவை செயல்படுத்த வேண்டும் என்கிற பெருமுயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களை போன்றவர்கள் இந்த மரபுகளை கடந்து சிந்திக்க, செயல்பட, ஒத்துழைக்க, ஆதரிக்க முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து நேரத்தின் அருமை கருதி நன்றி கூறி